கிலோ கணக்கில் காய்கறி வாங்கி பாருங்கள், ஈஸியாக காலி பண்ணிடலாம். கிலோ கணக்கில் நான்வெஜ் வாங்கி பாருங்கள், அதை விட ஈஸியாக காலி பண்ணிடலாம். ஆனால் இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ சுண்டல் பட்டாணின்னு வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது காலி பண்ணுறதுக்குள்ளே 3 மாதம் 4 மாதம் ஆகிடுதுங்க. விநாயகர் சதுர்த்திக்காக வாங்கின கருப்பு சுண்டல் அப்படியே வச்சுருக்கேன். எப்படியாவது இன்னும் ஒரு 2 ட்ரிப்பாவது சமைச்சு காலி பண்ணுன்ற ஒரு முடிவோடு இருக்கேன். எதுலலாம் இந்த சுண்டலை போட்டு காலி பண்ண முடியும்னு யோசித்தேன். அடை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி, அடையிலையுமே இந்த மாதிரிலாம் போடலாமே, நல்லா இருக்குமே, அதுவும் ஹெல்த்தி தானே அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அடைக்கு ஊற வச்சுருந்தேன்னா அடையிலுமே சுண்டலை சேர்த்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் யாராவது அடை பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த அடை காம்பினேஷன் மட்டும் பாருங்களேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரெசிபி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அடையில் ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த விதத்தில் வேணாலும் அரைச்சிடலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ரெசிபி பார்த்திங்கன்னா, இட்லி ரைஸு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது 3த்தையும் போட்டுட்டு காரத்துக்கு எனக்கு ஏற்ற மாதிரி மிளகு, சீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேங்க. சாம்பார், ரசம், பொரியல்னு சமைக்கிற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் சரி 1 பாட் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுலேயும் எப்படியாவது இந்த கொண்டக்கடலையை சேர்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சரி ஓகே வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணுறோம், அதுலேயும் சுண்டலை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஆட் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே இதுலேயுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. அப்பப்போ ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்துருக்கேன், கொண்டக்கடலை போட்டு வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணுவேன்னு நான் நினச்சும் பார்த்ததில்லை. ஆனால் இனி ட்ரை பண்ணேன், உண்மையிலே நல்லா தாங்க இருந்தது. சரி ஓகே, எப்படியோ ஒன்று, இன்னும் ஒரு ட்ரிப்பாவது கொண்டக்கடலையை நான் சமைச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். இன்னும் 2 வாரத்தில் எப்படியாவது இதை நான் காலி பண்ணுறேன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சவால் விட்டுருக்கேன். அதனால் அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காகவாவது விதவிதமாக எதையாவது செஞ்சு சாப்பிட்டு இதை எப்படியாவது தீக்கணும். நல்லா தாங்க இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.